ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பைத்தானில் வந்து ஒரு சைட் ஒன்று ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ ஒரு சைட் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் சைட் இது. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க ஏரியாவில் எந்தெந்த டேட்டில் வந்து நமக்கு பவர் ஷட் டவுன் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் வைஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ன்றது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு சில ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா நம்பரை அதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல எந்த டேட்டில் வந்து நமக்கு ஷட் டவுன் பண்ணுறாங்கன்றது நீங்கள் அந்த டீட்டெயில் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். நான் இதில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் டேப்பில் போகிறேன். நெட்வொர்க் டேப்பில் போய்ட்டு இப்போ நான் இந்த டிஸ்ட்ரிக்கும் இந்த கேப்சாவும் நம்பரையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு சேம் யூஆர்எல் தான். ஸோ இதே யூஆர்எலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் போகுது. ஸோ அதில் என்னென்ன டேட்டா வந்து சென்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேட்டாவில் ஸோ ஃபஸ்ட்டு இதில் மெயினாக வந்து ஒரு 3 விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐடி இருக்குது. ஸோ இது என்ன ஐடி அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்டோட ஐடி. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடி எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சா நம்ம என்ன கேப்சா டைப் பண்ணணுமோ அந்த நம்பர் இருக்குது. அப்புறம் வியூ ஸ்டேட். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் பேஜ்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன்ஸை போஸ்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் நம்ம அதில் சென்ட் பண்ணணும். ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் பைத்தான் ரெக்வஸ்ட்டில் வந்து நம்ம செஷன் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக செஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேஜ் நான் ரீலோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த எந்த டிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து இந்த கேப்சா நான் சால்வ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணும்போது ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் சேம் இதே யூஆர்எலுக்கு சென்ட் ஆகுது. ஸோ சென்ட் ஆகும்போது இதே செஷன்லேருந்து தான் இந்த ரெக்வஸ்ட் வருதா இல்லையான்றதை சர்வர் சைடில் செக் பண்ணும். அதை வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறது. ஓகே ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணும்போது ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த யூஆர்எலுக்கு நான் கெட் ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த கேப்சாவை எடுக்கணும், அப்புறம் அந்த வியூ ஸ்டேட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நான் ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் அதே யூஆர்எலுக்கு சென்ட் பண்ணணும். அதே யூஆர்எலுக்கு சென்ட் பண்ணும்போது அது நியூ ரெக்வஸ்ட்டாக போகும். அது வந்து நம்ம சேம் செஷன்லேருந்து தான் வரணும் இல்லையா. டிஃப்ரெண்ட் செஷன்லேருந்து போச்சுன்னா அது நமக்கு கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வராது. இதுக்கு வந்து நம்ம செஷன் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அது மேனுவலாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ மேனுவலாக ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட் கெட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அதனோட குக்கியை எடுத்து திரும்ப நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது அந்த குக்கியை வந்து நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட் செட் பண்ணணும். ஸோ இதே செஷன் யூஸ் பண்ணும்போது இந்த வேலையை அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஸோ அதனால் நான் செஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய மாடியூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் BS4 அப்புறம் வந்து PyTesseract வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து நமக்கு பில்லோ மாடியூல் வந்து தேவைப்படுது. ஓகே ஸோ இந்த 2 மாடியூல் PyTesseract அண்ட் பில்லோ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒன்ஸ் அந்த கேப்சா இமேஜை வந்து நம்ம கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த இமேஜில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ரெக்வஸ்ட் மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்வஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த யூஆரில் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணியாச்சு. ஸோ கால் பண்ணிவிட்டு ஸோ இப்போது இதில் வந்து நம்ம செஷன் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ செஷன் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் நார்மலாக க்ரியேட் பண்ணலாம். request.session அப்படின்றத இந்த கிளாஸை வந்து கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இது கான்டாக்ட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கான்டாக்ட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கிறேன். request.session. ஸோ இது வந்து கிளாஸ் இது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். சாஸ் செஷன். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த யூஆர்எலுக்கு வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ session.get URL. ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸில் வந்து வரக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸை செக் பண்ணி பார்க்கலாம் இது என்னென்ன வந்திருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த HTML வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒரு டிஸ்ட்ரிக்க்கு வந்து யூனிக்கான ஒரு ஐடி இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஐடி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செலக்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். ப்ளஸ் வந்து அதனோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவில் இருக்கும், அந்த ஆப்ஷனோட வேல்யூவில். இது நம்ம பர்டிகுலராக ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் தான் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஐடி நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். இது வேணால் நம்ம ஸ்க்ராப் பண்ணாலும் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம ஏதாவது ஒரு ஐடியா மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் மட்டும் தான் ட்ராக் பண்ண போகணும் போது நம்ம இந்த ஐடியா அதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் நமக்கு இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜை தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு எடுத்து ரைட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் டேகில் இருக்குது. ஸோ என்னோட பர்டிகுலராக இந்த ஐடியில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் எடுக்க போகிறேன். ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். பியூட்டிஃபுல் சூப். ஸோ பார்சர் வந்து HTML பார்சர். ஓகே உங்களுக்கு ரெக்வஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சூப் இதை பற்றிலாம் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா அதை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகே அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே ஸோ இதில் வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறது வந்து இந்த இமேஜை, பர்டிகுலராக எனக்கு இந்த ஐடியில் இருக்க இமேஜை வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இமேஜ் மட்டும் நமக்கு வருதான்ட்டு. ஓகே ஸோ பியூட்டிஃபுல் சூப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் BS4 import beautiful soup.
ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த இமேஜ் வந்துடுச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட் மட்டும் எடுப்போம். அதில் தான் அந்த URL இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ இதில் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபுல் URL வந்து இதனுடைய பேஸாக இருக்கிற ஸோ இதனோட டொமைன் இந்த பாத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகே, ஸோ இது இங்கேயே இருக்குது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இதோட கன்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்கேட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அது கேப்சா இமேஜ் கேப்சா இமேஜ் URLன்றத இந்த வேரியபிளை வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இப்போ இந்த இமேஜ் URLக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த இமேஜை வந்து நம்ம ரீட் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் அகெயின் கான்டெக்ஸ்ட் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது என்ன நேமில் இந்த இமேஜை நான் ஸ்டோர் பண்ண போகிறோன்னா அதை வந்து கேப்சான்னு வச்சுக்கிறேன். ஸோ captcha.jpg. ஸோ அதை ரைட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் பைட்ஸ் as file. ஸோ file.write. ஸோ இப்போ இந்த URLக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து இந்த கான்டென்ட்டை ரீட் பண்ணணும், இந்த பைட் ஆப்ஜெக்ட்டை. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா session.get ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அதனோட கான்டென்ட்டை ரீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இமேஜ் வந்து இப்போ எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கேப்சா இமேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா pytesseract யூஸ் பண்ணுறேன். ஸோ pytesseract இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த pytesseract வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ pytesseract.image2string. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண போகிற வேல்யூ வந்து ஒரு இமேஜ் ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜை வந்து எப்படி நம்ம இமேஜ் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணலான்னா ஸோ இதுக்கு வந்து நம்ம பில்லோ மாடியூல் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய இமேஜ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நான் இதை இமேஜ் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். இமேஜ் டாட் இதில் வந்து ஓப்பன் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த இமேஜோடைய பாத்தை வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணலாம். .jpg. ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது இமேஜ் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த இமேஜ் டு ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் இமேஜ். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த கேப்சரில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்பேசஸ் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். .strip. ஸோ ஸ்ட்ரிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சாவுடைய சால்வ் பண்ண கேப்சா. ஸோ சால்வ்டு கேப்சான்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம கேப்சா சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கேப்சா வந்து நம்ம இந்த பேஜ்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணும்போது நான் அதில் வியூ ஸ்டேட்டுன்னு ஒன்று காமிச்சேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சா நான் என்ட்ரு பண்ணிவிட்டு நான் அதில் சப்மிட் பண்ணுறேன். என்னுடைய நெட்வொர்க் டேபில் போய்ட்டு நான் சப்மிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக சென்ட் ஆகும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வியூ ஸ்டேட் போகுது, ஒரு வேல்யூ ஒன்று போகுது. இந்த வேல்யூ எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ப்ரீவியஸ் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஹிடனாக வந்துட்டு ஒரு இன்புட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இந்த இன்புட்டில் அந்த ஹிடன் இன்புட்டில் இந்த வியூ ஸ்டேட்டோட வேல்யூ இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஹிடன் இன்புட் இருக்குது. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வியூ ஸ்டேட்டோடைய இந்த வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ பர்டிகுலராக நம்ம இந்த இன்புட்டை கெட் பண்ணலாம். ஸோ இதனுடைய ஐடி நம்ம எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அந்த ஐடியை வச்சு நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வியூ ஸ்டேட் நம்ம எடுக்கிறதுக்கு soup.find. ஸோ இன்புட் டேகை ஃபைண்ட் பண்ண போகிறோம். பர்டிகுலராக இந்த இன்புட்டுன்றதை சொல்லணும். ஓகே, இந்த ஐடியில் இருக்க இன்புட். ஓகே, ஸோ இது நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த வியூ ஸ்டேட்டை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த இன்புட் எடுத்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த வேல்யூ தான் தேவை. ஸோ இந்த வேல்யூவை கெட் பண்ணோன்னா நமக்கு அந்த வியூ ஸ்டேட் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இதனோட வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணும்போது இப்போ இந்த சேம் URL தான். ஸோ இந்த ஃபார்ம் டேட்டா மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நான் ஃபார்ம் டேட்டாஸ்ன்ற டிக்ஷனரியில் இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த ஃபார்ம் டேட்டா வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம டைனமிக்காக மாற்ற போகிறது இந்த கேப்சாவோட வேல்யூ. ஸோ கேப்சாவோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கரெக்டாக அந்த இமேஜிலேருந்து எடுத்து இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் டைனமிக்காக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வியூ ஸ்டேட்டு. ஸோ வியூ ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹிடன் இன்புட்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்
டிஸ்ட்ரிக்டோட பர்டிகுலராக எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ட்ராக் பண்ணணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஐடியை நீங்கள் அதில் பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஐடியை வந்து நீங்கள் அந்த செலக்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலராக ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ சேம் URL தான், இதே URLக்கு ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். session.post. ஸோ சேம் URLக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஃபார்ம் டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ரெக்வஸ்ட்டில் நம்ம அனுப்பணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டேட்டான்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இதில் இந்த ஃபார்ம் டேட்டாவை சென்ட் பண்ணிடலாம். ஸோ சென்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது எந்த மாதிரியான HTML ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேபிள் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த டேட்டு, எந்த ஏரியா, ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம பர்டிகுலராக அந்த டேபிளை மட்டும் இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம அதை நீட்டாக பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த டேபிளை மட்டும் நம்ம கரெக்டாக எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா நம்ம இதில் மெயினாக என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கக்கூடிய இந்த TR ரோஸ் தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த TR தான் எடுக்கிறோம். இதில் ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த TR மட்டும் எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த TD வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சோப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறது TR டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். soup.find all TR. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கா இல்லைன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். இருக்கிற எல்லா TR டேக்ஸையும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் எடுத்துருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிற TR டேக் இருக்குது இல்லையா, ஸோ இதில் இந்த ஹெட்டில் ஒரு TR டேக் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங்கு. ஓகே, இதில் TH டேக்கில் இருக்கிறது எல்லாமே ஹெட்டிங்கு. ஸோ அப்புறம் இந்த பாடியில் இருக்கக்கூடிய TR எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனோட டேட்டா. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஹெட்டிங் மட்டும் எடுப்போம், அதாவது அந்த காலம்ஸ் மட்டும் எடுக்க போகிறோம். ஓகே, காலம்ஸ் நான் ஒரு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் எழுதுகிறேன். ஸோ அதாவது ஃபார் அந்த ஹெட்டை மட்டும் எடுக்க போகிறேன். ஃபார் TH in TRஸில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டிங். ஓகே, th.text. ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த காலம்ஸை. ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ இது கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். நிறைய அந்த ஸ்பேசஸ் நியூ லைன்லாம் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிப் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பாடியில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டாஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அகெயின் நான் ஒரு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் எழுதுகிறேன். ஃபார் TR in TRs. ஸோ இதில் அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட் தவிர பேலன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து அந்த பாடியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான், அதாவது இந்த பாடியோட டேட்டா தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை மட்டும் நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ இதை ஐட்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரோவாக வரும் இல்லையா, அந்த ஒரு எலமெண்ட்டாக வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய TD டேக்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய TD டேக்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய ஒரு TR வேல்யூவும் அதில் இருக்கக்கூடிய TR.find all of அதில் இருக்கக்கூடிய TD டேக்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகே, இது அகெயின் ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டேட்டாஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா TD டேக்ஸும் வந்திருக்கு. ஸோ ஒரு TRயில் இருக்கக்கூடிய எல்லா TD டேக்ஸையும் எடுத்து ஒரு லிஸ்ட்டாக போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு TRோடைய வேல்யூ. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் அகெயின் நான் அதை ஐட்ரேட் பண்ணி இதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷனை போடுறேன். ஃபார் அதில் இருக்கக்கூடிய TD டேக்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்ட்ரிப் பண்ண போகிறோம். அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து அதிலேருந்து எதாவது ஸ்பேசஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்து நமக்கு ஒரு ரோவும் ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, இதை நான் 1 by 1 பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும். ஓகே, இந்த லிஸ்ட்டை அன்பேக் பண்ணி அதை நியூ லைன் போட்டு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் டேட்டா மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம எழுதணும்னா ஏதாவது நீங்கள் இன்டிமேட் பண்ணணும், எதாவது எனக்கு நோட்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான லாஜிக் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.